إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தகா தாபியீன்கள் மேலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப் போகின்ற வாழ்ந்து மரணித்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகவும் சிறந்த ஒரு நாள் இந்த ஜும்ஆவுடைய தினம். இந்த தினத்தில் அதனுடைய கடமைகள் நிறைவேற்றுவதற்காக இந்த பள்ளியில் எவ்வாறு நீங்களும் நானும் ஒன்று கூடியிருக்கோமோ அதே போல் நாளை மறுமையில் உயர்தர சுவனமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் உங்களையும் உங்களுடைய சந்ததியினரையும் என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் ஒன்று கூட்டுவானாக. அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கத்தில் உங்களையும் என்னையும் ஹயாத்தோடு இது வரைக்கும் வைத்திருக்கின்றான். மரணம் வரைக்கும் இப்படியே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும். இப்படி முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் இஸ்லாமிய மார்க்கம் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் சொல்கின்றது அப்படி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது கிடையாது. வெறும் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை மட்டும் இந்த மார்க்கம் சொல்லித்தரவில்லை. மாறாக நீ உன்னுடைய நஃப்ஸுக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும், மேலும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ இன்னொரு அடியானுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும், இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் கண்டிப்பான நாளை மறுமை நாள் ஏற்படும். அந்த மறுமை நாளில் ஒவ்வொரு நபர்களும் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாளை மறுமையில் கட்டாயமான முறையில் கேள்வி கேட்கப்படுவது. பள்ளிவாசல்கள் நிர்வாகம் என்ற ஒரு பொறுப்பு என்பது இருக்கு, கணவன் என்ற ஒரு பொறுப்பு இருக்கு, மனைவி என்ற ஒரு பொறுப்பு இருக்கு, பெற்றோர்கள் என்ற பொறுப்பு இருக்கு. இப்படி எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு என்பது கட்டாயமான முறையில் வழங்கப்பட்டிருக்கு. இன்றைய ஜும்மாவில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உணர்வுகளை மதிப்போம். சிறு பிள்ளையிலிருந்து வயதான வரைக்கும், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டுமே, எல்லோருக்கும் உணர்வு என்பது
அடிப்படையிலே உள்ள ஒரு விஷயம். இந்த உணர்வு என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. உணர்வை மதிப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டாய கடமையாக்கப்பட்ட ஒன்று. இந்த உணர்வை ஒரு மனிதன் எப்போ மதிக்கலையோ, இந்த உணர்வை எப்பொழுது ஒரு மனிதன் மதிக்கவில்லையோ அந்த நிலைமையில்தான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் பிரச்சனை. இப்படி எல்லா பொறுப்புகளுக்கும் மத்தியில் உள்ள உணர்வுகளை உணராம மக்கள் ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வாழ்ந்துட்டோம் இப்படியான நிலையில் இருக்கும்பொழுது, அடுத்தவங்களுடைய உணர்வை மதிக்காமல் இருக்கும்பொழுது தான் ஷைத்தான் அந்த இடத்துல வந்து உங்களுடைய உணர்வுகளை சீண்டி பார்த்து அழகான முறையில் உங்கள் 2 பேருக்கு மத்தியில் சண்டை ஏற்படுத்துகிறான். எங்கே இஸ்லாமிய மார்க்கம் உணர்வுகளை மதிக்க சொல்லுதோ அந்த இடத்துல அழகான முறையில் கணவன் மனைவியுடைய உணர்வுகளை கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு கணவர்களும் விளங்கணும். அதை அவள் என்ன விரும்புகிறா அப்படிங்கிற அந்த உணர்வை நம்ம விளங்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே போல தான் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுடைய உணர்வுகளை கட்டாயமான முறையில் மதிக்கணும். பெற்றோர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும், பிள்ளைகளுடைய உணர்வுகளை மதிக்கணும். இஸ்லாமிய மார்க்க உணர்வுகளை மதித்த காரணத்தினால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடைய அந்த கல்விலையும் இடம் பிடித்த காரணம் என்னன்னா, முக்கியமான காரணம் உணர்வுகளை மதித்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை அவன் தான் படைத்தான். மனிதர்களுடைய உணர்வுகளை அறிஞ்ச அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் இந்த மார்க்கத்தை இலகுவாக்கி கொடுத்தான் மனிதர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சதுனால. ஆனால் நம்ம காலகட்டத்தில் மக்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்னா, உயிருள்ள ஈசல்களை எப்படி எறும்பு திங்கும், உயிரோடு இருக்கும்போதே அந்த எறும்பு கடித்து அந்த ஈசல்களை திங்கும், அதே போல மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை நாம் மதிக்காமல் அவர்களை உடைக்கிற காரணத்தினால ஷைத்தான் ஒருவருக்கு மத்தியில் வேறுபாடையும் கருத்து வேறுபாடையும் கோபத்தையும் உணர்ச்சிகளை தூண்டி விட்டு பிரிவினை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமானதை படைச்சிருக்கானா அழகான முறையில் அவன் சொல்கிறான். அத்தியாயம் 4:28 மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யுரீதுல்லாஹ், அல்லாஹ் விரும்புகிறான். எதை விரும்புகிறானா, ஐயுஹஃபஃப அன்கும், உங்களிடமிருந்து அல்லாஹ் விரும்புவதெல்லாம் இலகுவானதை தவிர அல்லாஹ் வேறு எதையும் விரும்பலை. இதை சொல்லிட்டு சொல்கிறான், எதுக்காக தெரியுமா இலகுவானதை விரும்புகிறேன், அதுக்கு காரணத்தையும் சொல்கிறான். வஹுலிகல் இன்சானு ضعீஃபா, நிச்சயமாக மனிதர்கள் இருக்காங்களே பலகீனமாக படைக்கப்பட்டவங்க, அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது இலகுவை தான் நாடுறான் அப்படின்னு சொல்கிறான். என்ன இலகுவை நாடுறான்? மார்க்கம் என்பது இலகுவானது. எப்படி ஒவ்வொரு நபரும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கட்டாயமான முறையில் ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகையை தொழுதுதான் ஆகணும். இங்கே அல்லாஹ் உணர்வுகளை எப்படி கவனிக்கிறானா, அழகான முறையில் மார்க்கம் எந்த அளவுக்கு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்தை கவனிக்கிறான். பயணத்தில் இருக்கியா, லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுதுக்குங்க, சுருக்கி தொழுதுக்குங்க. அதே போல் மகரிப்பையும் இஷாவையும் சுருக்கி சேர்த்து தொழுதுக்குங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா, லுகரோட அசரை சேருங்க, மகரிப்போட இஷாவை சேருங்க. நோயாளிகளாக இருக்கீங்களா, நோன்பு வைக்காதீங்க. ஹஜ்ஜுடைய கடமைகளுடைய விஷயத்துலையும் அல்லாஹ் இலகுவை நாடுறான். ஒருத்தர்கிட்ட பொருளாதாரம் அதிகமாக இருக்கு, அவர் மீது ஹஜ்ஜு என்பது கடமையான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இமாம்கள் சொல்கிறாங்க, 2 விதமான விஷயம் ஒரு நபர்கிட்ட இருந்தாதான் அவர் மீது ஹஜ் என்பது கடமை. ஒன்று உடல் வலிமை, மற்றொன்று பொருளாதாரம். இந்த 2ம் ஒரு சேர இருக்கும் பொழுது தான் அவர் மீது ஹஜ் என்பது கட்டாய கடமை. ஒருத்தர்கிட்ட பொருளாதாரம் அதிகமான முறையில் இருக்குது, உடலால் இயலாது, ஹஜ் செய்ய இயலாது, உடல்நிலை சரியில்லை, அவருக்கு மார்க்கம் இலகுவாக்குது, நீங்கள் ஹஜ் செய்ய உங்கள் மீது கடமை இல்லை. அதே போல் ஒருத்தர் உடல் வலிமை நல்லா இருக்குது, அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை, நீங்களும் ஹஜ் என்பது கடமை இல்லை. அதே போல தான் ஜக்காத்துடைய விஷயத்துலையும் நீங்கள் 1 வருஷம் அந்த பூர்த்தியானாதான் அதனுடைய அளவில் நீங்கள் எடுத்து உங்களுடைய ஜக்காத்தை கொடுக்கணும். 1 வருடத்தில் 1 நாள் தான் மிச்சம் இருக்குது, அந்த நாளில் ஜக்காத்துடைய அளவு குறைஞ்சிட்டுனா உங்கள் மீது கட்டாய கடமை இல்லை. ஹஜ்ஜுடைய அந்த ஜக்காத்துடைய 1 வருட காலம் உங்களுக்கு பூர்த்தியானதான் ஜக்கா. இப்படி மார்க்கம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து
எல்லாத்தையும் இலகுவாக்கிட்டான். அப்படி இலகுவாக்கப்பட்ட இந்த மார்க்கத்திலேயே மக்களுடைய நிலை எப்படி இருக்கு, தொழுகையுடைய நிலை எப்படி இருக்கு, நோன்புடைய நிலை எப்படி இருக்கு? பொடுபோக்கான ஒரு நிலை. அல்லாஹ் சொல்லிட்டான், உங்கள்கிட்ட நான் இலகுவாக தான் நாடுறேன், மார்க்கத்தை இலகுவாக்கியிருக்கேன். இப்படி இலகுவாக்கியுமே உங்களால் தொழ இயலலை, நோன்பு வைக்க இயலலை, ஜக்காத்து கொடுக்க இயலலை, ஹஜ்ஜு செய்ய இயலலைன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு கண்டிப்பான முறையில் உங்களுடைய உணர்வுகளை மதித்து அல்லாஹ் அழகான முறையில் இலகுவாக்கி கொடுத்துட்டான். ஆனால் நம்ம மக்கள் இதுவும் சிரமமாக இருக்குன்னா இதை விட கை சேதமான நிலை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு அழகான சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒவ்வொரு நபரின் மீதும் அவங்களால என்ன தாங்க முடியுமோ, அவங்களால என்ன சக்திக்கு உட்பட்ட மாதிரி தான் நாங்கள் சோதிப்போம். அவங்களுக்கு மீறி, சக்திக்கு மீறி நாங்கள் சோதிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவர்களின் உணர்வுகளை புரிஞ்சிருக்கான். மாதவிடாய் காலமா நோன்பு வைக்க தேவையில்லை, மாதவிடாய் காலமா தொழுக தேவையில்லை. பெண்களுடைய உணர்வுகளை புரிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை இந்த அளவுக்கு இலகுவாக்கி கொடுத்துருக்கான். நம்முடைய நிலை என்ன, உணர்வுகளை புரியுதில்ல? கணவனும் மனைவனுக்கு மத்தியில் எதுக்காக பிரச்சனை வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பளிக்காமல் போறீங்களோ, கணவனுடைய உணர்வுக்கும் மனைவியோட உணர்வுக்கு எங்கே மதிப்பளிக்கலையோ அந்த இடத்துல கண்டிப்பான உங்களோட பிரச்சனை வரும். பெற்றோர்களுக்கு பிள்ளைக்கும் சண்டை வரக்கூடிய காரணம் உணர்வுகள் மதிக்காதது. ஆசிரியர்கள் மாணவர்கள் இப்படின்னு ஒவ்வொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே எங்கே உணர்வுகளை மதிக்கலையோ கண்டிப்பான முறையில் பெரிய பிரச்சனை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு முன்மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். அவங்கள போல ஒரு மென்மையான நபரை, அவங்கள போல அழகான ஒரு முன்மாதிரியை, அவங்கள போல உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு நபரை கூட காட்ட முடியாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு அழகான ஒரு படைப்பாக படைத்திருக்கா. நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்கிறான். நம்மளாம் ஏமாத்துறோம், அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பு. நபியே, கல்பாலும் பேச்சாலும் நீங்கள் கடுமையானவராக இருந்தால், நபியே கல்வாலும் பேச்சாலும் நீங்கள் கடுமையானவராக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், லன் ஃபல்லு மின் ஹவுலிக். உன்னை விட்டு மக்கள் எல்லாம் ஓடிடுவாங்க, யாரும் இஸ்லாமியத்து பக்கம் வர மாட்டாங்க. மென்மையை மார்க்கம் அழகான முறையில் சொல்லி காட்ட, என்னுடைய மனைவி ஒரு சின்ன ஒரு தப்பு, என்னுடைய மனைவி அவள் தொழாமல் இருக்க மாட்டா, மற்ற விஷயங்கள் மார்க்க விஷயத்தில் பொடுப்போக்கா இருப்பா, புறம் பேசுவான், இதுக்கெல்லாம் கோவப்படாத ஒரு மனிதர் அவனுக்கு உணர்ச்சி எங்கே பொங்குனா ஆணை வைக்க சொல்லியிருப்பார், சாம்பார் வைக்க சொல்லியிருப்பார். அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். அந்த சமயத்தில் அழகான முறையில் மார்க்கம் என்ன சொல்லுது, உப்பை எடுத்து போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அழகான முறையில் சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஆனால் அங்கே தான் ஒரு ஆணுடைய உணர்ச்சி என்பது பொங்குதான். என்ன சாம்பாரை வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆண் கேட்கும்பொழுது அவள் கஷ்டப்பட்டு தான் அவன் கண்ணுக்கு தெரியல, அவள் அழகான முறையில் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது உங்கள் கண்ணுக்கு தெரியல. இப்படி எதுவுமே விஷயம் தெரியாமல், அவளோட உணர்வுகளை புரியாமல் அதில் என்ன குறை இருக்கும் அந்த குறையை கண்டுபிடிச்சி நம்ம கேட்கும்பொழுது அங்கே அவருடைய உணர்வு என்பது துண்டிக்கப்படுது. அதனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஷைத்தான் வரான், பிரச்சனையை உண்டாக்குறான், பிரிவினை ஏற்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 11 மனைவிமார்களோட வாழ்ந்தாங்க, அழகான முறையில் வாழ்ந்தாங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்ச்சிகளும் புரிந்தாங்க. நபியே, நீங்கள் கடுமையானவராக இருக்காதீங்க, மக்கள் எல்லாம் உன்னை விட்டு விரண்டு ஓடி இருப்பாங்க. அழகான ஒரு முன்மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிறந்த ஒரு மனைவியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த ஒரே பெண்மணி, கன்னி பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க ஒரு முறை இருக்கும்பொழுது இன்னொரு மனைவியுடைய வீட்டிலேருந்து உணவு தட்டு வருது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் உணவு கொடுக்க வேண்டும் ரசூலுல்லாஹ். அந்த சமயத்தில் பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய உணர்வு ரோஷமாக எடுக்குது. ரோஷம் என்பது வருது, என்னுடைய நாள் இது, நான் தான் உணவு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ரோஷம் என்பது வருது. உணவு தட்டை தட்டி விடுறாங்க, உணவு தட்டு கீழே விழுது, உடையுது. இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தால் கண்டிப்பான முறையில் மனைவியை கடுமையான ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே அந்த உடைஞ்ச உணவு தட்டை எடுக்கிறாங்க, அதை கொடுத்துட்டு அந்த வீட்டிலேருந்து நல்ல உணவு தட்டை எடுக்கிறாங்க, கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை கொடுத்து அனுப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களுடைய தாய் ரோஷக்காரவங்க,
அப்படி எந்த ஒரு கோபமும் படலை. ஏன்னா அவங்க பட்டது, அவங்க உணர்ச்சிகள் வெளிப்பட்டது சரியான ஒரு காரணத்துக்காக. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வுகளை எப்படி புரிஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மரண தருவாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மார்பகத்தில் சாய்ந்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒரு நபி தோழர் வராங்க. அவருடைய கையில் மிஸ்வாக் ஒன்று இருக்குது, பல் துலக்கக்கூடிய குச்சி. அதை ரசூலுல்லாஹ் கண்ணால் மட்டும்தான் பார்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பல் துலக்கணுமா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை புரியுறாங்க, வெறும் பார்க்க மட்டும்தான் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு அழகான முறையில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள உணர்வுகளை அழகான முறையில் புரிஞ்சு நடந்தாங்க. அவர்களே வாங்கி தன்னுடைய வாயால் சவைச்சி ரசூலுல்லாஹ்வுக்கு பல் விளக்கி விட்டாங்க. அந்த அளவுக்கு அழகான முறையில் கணவன் மனைவிக்கு உள்ள உணர்வுகளை புரிஞ்சு அழகான முறையில் குடும்பம் நடத்தினாங்க. நம்முடைய சமுதாயத்துடைய நிலை எப்படி இருக்கு? நம்முடைய முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த ஒரு மக்களும் பின்பற்ற தேவையில்லை, நாம் அவர்களை பின்பற்றுறோம். நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னா, இந்த உணர்வுகளை புரிய வேண்டிய விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்காக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அழகான ஒரு முன்மாதிரினா, ஒரு அழகான ஒரு வரலாறு, ஒரு உருக்கமான ஒரு வரலாறு, சின்ன ஒரு வரலாறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி ஒரு சின்ன வரலாறு தான் ஏகப்பட்ட படிப்பினைக்கு உள்ள ஒரு வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை எப்படி புரிஞ்சாங்கிற வரலாறு. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஒரு அழகான ஒரு சஹாபி. இவங்களுடைய வரலாறு ஒரு அழகான ஒரு வரலாறு. இவர் பார்ப்பதற்கு குட்டையாகவும் பார்ப்பதற்கு அலங்கோலமாக மூஞ்சி சுழக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க, பேசுகிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. இந்த சமயத்தில் எவன்கிட்டேயும் போய் பேசுனா கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. எந்த ஒரு குலப்பெருமையோ எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லாத ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நாளைக்கு மறுமையில் திருமணம் நடக்குமா? நாளைக்கு மறுமையில் எனக்கு மனைவிமார்கள் உண்டா? ஏன்னா குலப்பெருமையும் இல்லாத, அழகு இல்லாத, பொருளாதாரமும் இல்லாத அந்த சஹாபியை அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பெண்மணியும் திருமணம் செய்ய முன் வரலை, எந்த ஒரு பெற்றோர்களும் திருமணம் செய்து வைக்கவும் முன் வரலை. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அந்த ஆணுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாங்க. யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில் எனக்கு மனைவிமார்கள் உண்டா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா ஜுலைபீப், இந்த உலகத்திலும் உனக்கு மனைவி உண்டு, நாளைக்கு மறுமையிலும் உண்டு. ஆச்சரியம். ஏன்னா ரசூலுல்லாஹ் பேசுனா வெறும் வஹி, அது உண்மை. இந்த உலகத்திலையா? யா ரசூலுல்லாஹ் ஃபி துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலையுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு மனைவி ஒரு வீட்டை காட்டி, அன்சாரியுடைய வீட்டை காட்டி போக சொல்கிறாங்க, பெண் கேட்க சொல்கிறாங்க. அந்த இளைஞனுக்கு சரியான ஒரு மகிழ்ச்சி, உணர்வுகளை மதித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் பேசி அனுப்புகிறாங்க. போகிறாங்க. அந்த வீட்டில் போய் பெண் கேட்கும் பொழுது, ஜுலைபீப், உங்களுக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான முறையில் சந்தோஷமான முறையில் போனாங்களோ அது எல்லாம் உடைக்கப்பட்ட நிலையில் வராங்க. எல்லாம் உடைக்கப்பட்ட நிலையில் வரும்பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யார் ரசூலுல்லாஹ், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு பள்ளிவாசலுடைய தலைவர், எந்த ஒரு உம்மத்துடைய தலைவர் கையை பிடிச்சி, எந்த ஒரு பொருளாதாரமும் குலப்பெருமையும் அழகு இல்லாத அவருடைய கையை பிடிச்சி ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபீருக்காக பெண் கேட்குறாங்க. அந்த வீட்டில் வாசலில் நிற்கிறாங்க. வீட்டுக்கு கேட்கும்பொழுது, என்னுடைய வீட்டில் கொஞ்சம் பேசிக்கிறேனே, பெண்ணுடைய வாப்பா, இந்த வீட்டில் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. பெண்ணுடைய அந்த பெற்றோர்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத அந்த பெண்மணி கேட்குறான். அந்த பெண்மணி எந்த அளவுக்கு ஈமானிய பலம் உள்ளவங்க பாருங்கள். அந்த பெண்மணி இந்த விஷயத்தை கேட்டுட்டு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்க, நீங்கள் இயலாது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் மறுத்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் கேட்டு வந்துட்டாங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அலங்கோலமானவரா, பொருளாதாரம் இல்லையா, குலப்பெருமை இல்லையா, பிரச்சனை இல்லை, நான் ஜுலைபீபை தான் திருமணம் பண்ண போகிறேன்னு திருமணத்தை முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட உணர்வுகள் அந்த பெண்மணி மதித்தாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆகி கொஞ்ச நாள்ல போர்க்காலத்துக்கு எந்த ஒரு சஹாபி அழகான என்ன நேசித்த ஒரு பெண்மணி வந்திருக்காங்க, வீட்டுக்கு திருமணம் பண்ணி வந்திருக்காங்க. போருக்காக அழைப்பு விட பொழுது போருக்காக போகிறாங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு
7 முஷ்ரிக்குகளை கொன்றுவிட்டு அந்த இடத்துல இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு அமலான ஷஹீதை அடையிறாங்க. ஷஹீதை அடைஞ்சிட்டா எல்லாரும் போல கஃபன் பண்ணி அடைக்கிறலாம், அவ்வளோதான். ஆனால் அங்கே ரசூலுல்லாஹி எந்த அளவுக்கு ஜுலைபீப் ஒன்றுமே இல்லாத நபர், நம்முடைய காலகட்டத்தில் எவன்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ, உறவுகளுக்கு மத்தியிலே யார்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ அவங்க எனக்கு நெருங்குங்க, யார் இடத்துல பொருளாதாரம் இல்லையோ அவங்கள்ட்ட நான் நெருங்கி பழக மாட்டேன், இப்படியான நிலைப்பாடில் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரம்மாண்டமான ஒரு போர்க்களம், எத்தனையோ சஹாபாக்கள் மரணிச்சாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்டது ஐன ஜுலைபீப், ஜுலைபீப் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஜுலைபீப்பை தேடுறாங்க. மரணித்த செய்தி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, அவங்கள தூக்குறாங்க, அழுகுறாங்க. அழுதுட்டு சொல்கிறாங்க, ஜுலைபீப் மின்னி வஅன மின்ஹு, ஜுலைபீப் நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் அப்படின்னு அழகான முறையில் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நேசிச்சிருந்தாங்க, அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சிருந்தாங்க. நம்முடைய நிலை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியான உணர்வுகளே மதிக்கலையே. பக்கத்து வீட்டுக்காரன் அவனை உங்களுக்கு மீது நல்ல சாட்சி சொல்லலைன்னா உங்களால் சுவனம் போக முடியாது. அவனுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்கலையே. சின்ன ஒரு விஷயத்துக்காக சண்டை, காலம் முழுவதும் பேசாமல் இருப்பாங்க. அந்த அளவுக்கு உணர்வுகளை மதிக்காமல் நம்முடைய சமுதாயம் இருந்துட்டு இருக்குன்னா மிக மோசமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மார்களுடைய உணர்வுகளை கூட புரிஞ்சாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில் கூட மக்களுடைய உணர்வை புரியணும். ஒரு இமாம் பின்னாடி நிற்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன, வயசானவரா, பயணியா, ஸ்கூலா, அப்படியான பின்னாடி உள்ள மக்களை கவனித்து முன்னாடி இமாமத்தை பண்ணணும். அந்த அளவுக்கு உணர்வுகளை மதிக்கக்கூடிய விஷயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடுமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க நம்ம அதில் மிக மிக ரொம்ப ரொம்ப பொடுபோக்கான ஒரு நிலையில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சுட்டு இருக்காங்க. பெண்கள் சைட்லேருந்து குழந்தை அழுகக்கூடிய சவுண்டு, அந்த சவுண்டை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சுருக்கமாக முடிச்சுட்டு சொல்கிறாங்க, அந்தடைய தாயுடைய உள்ளம் கலங்கிவிடும். எதனால்? அந்த குழந்தை அழுவுறதுனால அவருடைய தாயுடைய உள்ளம் கலங்கிவிடும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்வுகளையும் புரிய கற்றுக் கொடுக்குது. ஆனால் நம்முடைய மக்கள், அநேக மக்களுடைய நிலை என்ன, எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்பட மாட்டாங்க. எந்த இடத்துல கோவப்பட தேவையில்லையோ அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாமல் கோவப்படுறது, மக்களுடைய உணர்வுகளை உடைக்கிறது. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்ன பண்ணுது, சமுதாயத்துக்கு மத்தியில் வருது. அழகான முறையில் இஸ்லாமியமாக எல்லாத்தையும் இலகுவாக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அழகான முறையில் எல்லாத்தையும் காட்டி தந்துட்டு போயிருக்காங்க. அதன்படி பின்பற்றி வாழக்கூடிய மக்களையும் எல்லாருடைய உணர்வுகளையும் மதித்து வாழக்கூடிய மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். எனது இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்த்தோம். மக்களுக்கு மத்தியிலான உணர்வுகள் எப்போ மதிக்கப்படுகின்றதோ அந்த மக்கள் கூட்டம் என்பது கண்டிப்பான முறையில் உறுதியான ஒரு சமுதாயமாக வரும். எனவே நமக்கு மத்தியில் அழகான முறையில் உணர்வுகளை மதித்து அழகான ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும் கண்டிப்பான முறையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் இந்த பூமியில் அல்லாஹ்வுக்காக ஒரு வீட்டை கட்டுகின்றார்களோ, அதாவது பள்ளிவாசல்களை, யார் அல்லாஹ்வுக்காக இந்த பூமியில் ஒரு வீட்டை கட்டுகின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! இந்த பள்ளிவாசலுக்காக நான் செலவு செய்யக்கூடிய என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதக்காக்கு உள்ள நன்மைகளும் ஏகப்பட்டது.
அதே போல் நாளைக்கு சதக்கா வந்து நாளை மறுமை நாள் மேகங்கள் இப்படின்னு ஏகப்பட்ட நன்மைகளுடைய சதக்கா நம்ம கொடுக்குறோம். இதுக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த உலகத்தில் பள்ளிவாசலை யார் எனக்காக கட்டுக்கிறீங்களோ உங்களுக்காக நான் மறுமையில் பள்ளிவாசலை கட்டுகின்றேன், அதாவது வீடை கட்டுகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய பள்ளிவாசல் ஜுமாவுடைய அந்த நேரங்களில் இடம் பற்றாக்குறையாக இருக்குது. எனவே நமக்கு பின்னாடி இந்த பள்ளிவாசல்களை விரிவாக்கம் பண்ணணும். உங்களால் என்ன முடியுதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எதையுமே நீங்கள் வந்து அலட்சியமாக கருதுறாதீங்க. ஒரு கல்லை தூக்கி ஓரமாக போடுறீங்க, மிகப்பெரிய நன்மை. ஈமானுடைய கிழமைன்னு என்ன பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறிய தொகையாக இருக்கட்டும், பெரிய தொகையாக இருக்கட்டும், உங்களுடைய ஜக்காத்தாக இருக்கட்டும், சதக்காகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்முடைய பள்ளிவாசல் விரிவாக்க பணிக்காக உங்களுடைய பணத்தை என்ன பண்ணுங்க, செலவிடுங்க. இதனுடைய சிறப்பு என்பது மகத்துவத்திலையும் மகத்துவமானது. இங்கே எத்தனை நபர்கள் நீங்கள் கட்டி கொடுத்த பள்ளிவாசல்களில் தொழுகிறாங்களோ, இங்கே எத்தனை மக்தப் மதரசா நடக்குதோ, எத்தனை ஆண்டுகள் இந்த பள்ளிவாசலில் அழகான முறையில் தொழுகை நடக்குதோ, அழகான முறையில் மற்ற மார்க்க கல்வி வகுப்புகள் நடக்குதோ, இதனுடைய எல்லா நன்மையும் யார் இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்காக உதவி செஞ்சாங்களோ அவர்களுக்கு கட்டாயமான முறையில் இவர்களுக்கு எப்படி நன்மை கிடைக்குமோ அதே நன்மை பள்ளிவாசல் கட்ட யார் உதவுனாங்களோ அவர்களுக்கு அந்த நன்மை வந்து சேரும் மரணித்ததுக்கு அப்புறம். அப்படியான சிறப்பான ஒரு அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான முறையில் அறிவித்து கொடுத்துருக்கான். எனவே உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த பள்ளிவாசலுடைய விரிவாக்க பணிக்காக அதிகமாக செலவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.